ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? சத்யவான் சாவித்ரி கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாத ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இப்போ கரெக்டாக புரிகிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். நான் நிறைய தடவை இந்த கதையை படிச்சிருக்கேன், ப்ளஸ் சாமி கதையை பார்த்தும் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். சொல்கிறதுல ஏதாவது தப்போ தவறோ ஒரு சிலது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் மூலமாக எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ராஜ்யத்தோட மகாராஜா மகாராணி அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அப்போ அந்த வழியாக வந்த ஒரு முனிவர் அவங்க கிட்ட கேட்டாங்க, ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்க எங்களுக்கு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. புத்திர பாக்கியம் கேட்ட உடனே முனிவர் உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் இதை கோயிலுக்கு போயிட்டு சாவித்திரி அம்மனை கும்பிடுங்க, சாவித்திரியை நீங்கள் தினமும் கும்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சாவித்திரியோட மகிமையால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மகாராஜாவும் மகாராணியும் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டாங்க. சாவித்திரியோட நாமம் ஜப்பினாங்கன்னா அவங்க பேர் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதே மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு கனவுல சாவித்திரி அம்மன் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி மகாராணிக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மகாராணி மகாராஜா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கனவு கண்டாங்கன்னு. அப்புறமா கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. பெண் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் வளர வளர அது கல்யாண வயசுக்கு வந்த அந்த டைமில் பெண் குழந்தை பிறந்த அப்புறமா அவங்களுக்கு பேர் என்ன வைக்கணும்னா சாவித்திரி அம்மனோட மகிமையால் பிறந்ததுனால அவங்களோட பேரும் சாவித்திரி அப்படின்னு வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அவங்க நல்லா எல்லா இடத்துலையும் அவங்க ராஜ்யத்தில் குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது, காட்டுக்குள்ளே போய் விளையாடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வளர வளர பெற்றவங்களுக்கு எப்படி கண்டிப்பாக இப்போ நம்ம சுயம்வரம் பண்ணணும், அதுக்காக எல்லா ராஜ்யத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த இடத்துக்கு நாரதர் வந்தார். நாரதர் நீங்கள் சுயம்வரம் பண்ணலாம் சரி, ஆனால் முதல்ல அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறமா நீங்கள் சுயம்வரம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்ன அப்புறமா ரெண்டு பேருமே சரி நம்ம பொண்ணையே முதல்ல கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் காட்டுக்கு போயிட்டு எல்லாரும் கூடவும் சந்தோஷமாக ஜாலியாக விளையாடும் போது சத்யவான் அப்படின்ற விறகு வெட்டுற ஒருத்தவங்களை சாவித்திரி பார்த்துருந்தாங்க. அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கூட பழகவும் இருக்காங்க. அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு அப்பா அம்மா கேட்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அப்பாவும் அம்மாவும் பொண்ணுக்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நீ உங்களுக்கு சுயம்பரம் பண்ணலான்னு இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க நான் இல்லை எனக்கு சுயம்பரமெல்லாம் பண்ண வேண்டாம், நான் இந்த மாதிரி ஒருத்தரை காட்டில் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அப்புறமா நாரதர் உடனே ஐயோ சத்தியவானா அவங்க வேண்டாமே அப்படின்னு, ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தீர்க்காயுபவ இல்லை, அவங்களுக்கு ஆயுசு ரொம்ப குறைவு, அதனால் அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னார். அதை கேட்ட உடனே சாவித்திரி இல்லை நான் கல்யாணம்னு பண்ணால் அவரை தான் பண்ணுவேன், இல்லைனா கடைசி வரைக்கும் நான் கஷ்டத்துலேயே மனசு கஷ்டத்துலேயே உங்கள் கூடவே வாழ்வேன், ஆனால் அங்கே நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சாவித்திரி ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. எவ்வளோ பெற்றவங்க சொன்னாங்க, அப்போ கூட அவங்க கேட்கல. இல்லை அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா நான் என் வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே இருப்பேன், இங்கேயே இருப்பேன், உங்கள் கூடவே இருப்பேன், பொண்ணை அழ வச்சு நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக என்னை அதே மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லி அவங்க அவங்க மனசை அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிய வச்சுட்டாங்க. சரி நாரதரும் சரி உங்களுக்கு அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிறேன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் கொடுத்துட்டாங்க. அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. அவங்க வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேர், அவங்களுக்கு சத்யவான் அப்படின்ற பையன். சத்யவான் எப்பவுமே காட்டில் விறகெல்லாம் வெட்டிட்டு அவங்களோட வீட்டு இதுக்காக பார்த்துப்பாங்க. அப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க கூடவே சத்யவான் இப்போ சாவித்திரி, மொத்தமாக 4 பேரும் அந்த ஆசிரமத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சாவித்திரி சாவித்திரி அம்மனுக்கு பூஜை பண்ணுறது, அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிறது, அதுக்கப்புறம் அப்பா அம்மா பத்திரமா பார்த்துக்கிறது, கணவரோட சேவைகள், பெற்றவங்களோட சேவைகள், இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் எப்பவும் போல் விறகு வெட்டுறதுக்காக சத்யவான் அவங்க கிளம்பும்போது சாவித்திரி சொன்னாங்க, நானுமே உங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்லி. இல்லை காடு ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நீங்கள் வர வேண்டாம், நான் ஒண்டியாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நானுமே வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சரின்னு சொல்லிட்டு சத்தியவானும் சாவித்திரியை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு அவங்க மரத்து மேலே ஏறி விறகு வெட்டிக்கிட்டே இருக்கும்போது சாவித்திரி வந்து கீழே நின்று அவங்க கூட நல்லா பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு வந்து தலை சுற்றல் வந்து அப்படியே வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே விழுற மாதிரி வந்து கீழே இறங்கிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலை, தலை சுற்றுது அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே விழுந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. சத்யவான் இந்த மாதிரி ஆன உடனே சாவித்திரியால் தாங்கவே முடியல. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. அப்போ வந்து யமதர்மர் வந்து சத்யவானை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களோட உயிரை அங்கே வந்து அவங்கள எடுக்கும்போது சாவித்திரி வந்து சொன்னாங்க, இல்லை அவங்க என் கணவர் தான், அவங்கள விட்டுடுங்க, எனக்காக விடுங்க, என் வீட்டில் வந்து வயசான அம்மா அப்பா இருக்காங்க, நானும் அவருக்காக இருக்கிறேன், எங்களை யார் பாப்பா, நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட யமதர்மர் வந்து என்னோட கடமையை நான் செய்யணும், என்னை இருந்து தடுக்காதீங்க. அப்படி இல்லைங்க யமதர்மர், நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக என்னோட கணவரை நீங்கள் விட முடியும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து யமதர்மர், அது வந்து நான் என் கடமையிலேருந்து தவறின மாதிரி இருக்கும், கண்டிப்பாக நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யமதர்மர் சொல்லுவார். அதுக்கு சாவித்திரியும், இல்லைங்க இப்படி நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போக நான் அவங்கள விட மாட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் என்னையும் எங்களை வாழ்க்கை ஃபுல்லாக யார் பார்ப்பாங்க, இப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்ட உடனே யமதர்மரும், சரி உங்களுக்கு என்ன வேணும் வரம் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து சாவித்திரி சொன்னாங்க, என்ன வரம் வேணாலும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து சத்தியம் பண்ணுங்க முதல்ல அப்படின்னா. ஆமாம் சத்தியம் பண்ணுறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன், உன் கணவன் உயிரை தவிர நீ வேறு என்ன வேணால் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யமதர்மர். அப்படி சொன்ன அப்புறமா கொஞ்ச நேரத்தில் சாவித்திரி வந்து அவங்கக்கிட்ட, அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு புத்திர பாக்கியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்ட உடனே யமதர்மரும் ரொம்ப நேரம் சாவித்திரி கிட்ட வாதாடி இருந்ததுனால என்ன என்ன பேச்சு பேசினாலுமே சாவித்திரி வந்து அதுக்கான ஒரு தடை போட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக வந்து எனக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் வேணும், அதனால் நீங்கள் வந்து எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி சொன்ன உடனே யமதர்மரும், கண்டிப்பாக நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு கண்டிப்பாக ஒரு புத்திர பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. மறுபடியும் வந்து சத்தியவானை வந்து எடுத்துகிட்டு போக வரும்போது அப்போ தான் வந்து, நில்லுங்க, என்ன நீங்கள் இப்போ தான் சத்தியம் பண்ணீங்க, அப்புறம் எப்படி இங்கேருந்து என் கணவரை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க புத்திர பாக்கியம் உனக்கு இருக்குதுன்னு சொல்லி, அப்புறம் கணவரை கூட்டிகிட்டு போயிட்டா எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதை கேட்ட உடனே யமதர்மரை, ஐயோ நானே உன்னோட திறமையில் நான் வந்து வியந்து போகிறேன், கண்டிப்பாக உன் கணவரை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு போனாங்க. இதுதான் சத்யவான் சாவித்திரி கதைங்க. சாவித்திரி வந்து தன் கணவருக்காக யமதர்மர் கூட கூட சண்டை போட்டு அவர்கிட்ட இருந்து அவர் உயிரை திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் சத்யவான் சாவித்திரி கதை. அதனால தான் எல்லோரும் வந்து சாவித்திரி விரதம் எடுப்பாங்க. சாவித்திரி விரதம் அன்றைக்கி வந்து எல்லோரும் புது புடவை, புது வளையல், குங்குமம், பழங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி ஹலத்தாலாம் போட்டு காலைல சாமி பூஜை பண்ணிவிட்டு கணவர்கிட்ட ஆசீர்வாதம், பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்குவாங்க. கணவனுக்கு தீர்காயுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பூஜை இதனால தான் பண்ணுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.